அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மதுரை மாநகர பகுதிகளின் சுவர்கள் எல்லாம் வண்ணமயமான ஓவியங்களால் அழகுற காட்சி தருகிறது. சுவர்களில் ஒட்டப்படும் போஸ்டர்களுக்கு குட் பை சொல்லும் விதமாக இருக்கிறது இந்த முயற்சி. சுவர்களை பார்த்தாலே போஸ்டர்கள்தான். அரசியல் கட்சி தொடங்கி பொது விழாக்கள், பிறந்தநாள் வாழ்த்துகள் என திரும்பும் திசையெல்லாம் போஸ்டர்களாகவே காட்சி தரும் மதுரை மாநகரம். போஸ்டர் ஒட்டுவது தொடர்பாக மாநகராட்சி பல்வேறு விதிமுறைகளை வகுத்து அவற்றை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தொடர்ந்து எச்சரித்து வந்தாலும் இதற்கு தீர்வு காண வழி தெரியாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா உத்தரவின் பேரில் அரசு பொது சுவர்கள் மற்றும் பூங்கா சுவர்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை மாநகராட்சி ஊழியர்கள் கிழித்து அகற்றியதோடு அந்த இடங்களில் கண்கவர் ஓவியங்கள் மற்றும் கருத்துள்ள வாசகங்களை எழுதி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. வைகை வடகரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட தமிழ் வைகை பூங்கா சுவர்களில் ஏராளமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அவற்றை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள் அங்கு திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தும் திருக்குறளை எழுதியும் அழகுபடுத்தியுள்ளனர். இதனால் அவ்வழியே செல்வோர் ஆச்சரியத்துடன் நின்று பார்வையிட்டு செல்கின்றனர். மேலும் மதுரை மாநகரின் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டு நகரின் அழகு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாநகரத்தில் பல்வேறு முக்கியமான இடங்களில் மதுரையினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை போற்றுகின்ற வகையிலே ஓவியங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் மாநகராட்சியின் சார்பாக. ஏன்னா மதுரை தொன்மையான நகரம் சொல்கிறோம், பல்வேறு சிறப்புகளுடைய திருவிழாக்களின் நகரம் சொல்லுவோம். அப்படி பல சிறப்புகளுடைய மதுரைக்கு குறிப்பாக சுற்றுலா தலமாக விளங்குது. வெளியூர்களிலிருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து மதுரைக்கு வந்து போகிறாங்க. அப்போ மதுரையை அழகுற செய்வதற்காக இப்படி ஒரு கண்கவர் ஓவியங்கள் வரைகின்ற ஏற்பாடை செஞ்சுட்டு இருக்கிறோம். போஸ்டர்கள் சில நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளை தெரியப்படுத்தும் விதமாக இருந்தாலும் தேவையில்லாத மற்றும் அனுமதியற்ற போஸ்டர்கள் சுவர்களின் அழகை சீர்குலைத்து வருவதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அரசு சுவர்கள் அனைத்துலையுமே அவர்கள் வண்ணமயமான கலை நிகழ்வுகள் கூடிய படங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கலாச்சாரத்தை, தமிழக கலாச்சாரம் என்னென்னலாம் நம்ம மறந்து போனோமோ அதை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து ஒவ்வொரு சுவர்லையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ கூட மேலமுடையில் கூட நம்ம பார்த்தோம். நம்ம அவ்வளோ தூரம் அழகான ஓவியங்கள் வரைஞ்சி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வும் இருக்குது. ப்ளஸ் அதோடு சேர்த்து நிறைய கதைகளும் நமக்கு சொல்லித்தர்ற மாதிரி அந்த ஓவியங்கள் இருக்கிறது. இந்நிலையில் ஓவியங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையால் தேவையற்ற போஸ்டர்கள் குறையும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறு அழகுபடுத்தப்பட்ட சுவர்களில் மீண்டும் தேவையற்ற போஸ்டர்கள் ஒட்டி பாழாக்கி விடாமல் மாநகராட்சி தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மதுரை மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.